மத்தேயு 11:20 அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமற் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். கோரோசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்தால் அப்பொழுதே ரெட்டு உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். சில பட்டணங்களை ஆண்டவர் கடிந்து கொள்கிறார். நிறைய அற்புதங்களை கண்ட பட்டணங்கள், ஆனால் மனம் திரும்பாத பட்டணங்கள். ஒன்று பெத்சாயிதா, இன்னொன்று கப்பர்நகூம். 23 கப்பர்நகூம் சொல்லப்பட்டிருக்கு. பெத்சாயிதா, இன்னொன்று கொரோசின். 3 பட்டணம் பேரை சொல்றார். இந்த 3 பட்டணத்தில் தான் நிறைய அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். ஆனால் அந்த 3 பட்டணங்கள் மனம் திரும்பலை. ஒரு தியானத்தில் நான் கப்பர்நகூம் விசுவாசத்தின் பட்டணம் என்று நான் பேசியிருந்தேன். கப்பர்நகூமையும் நாசரேத்தையும் ஒப்பிட்டு பேசியிருந்தேன். நாசரேத் விசுவாசத்தின் பட்டணம் அல்ல. இயேசுநாதரை விசுவாசிக்காததுனால இயேசுநாதரால் நிறைய அற்புதம் செய்ய முடியல. நாசரேத்தில் அவர் நாசரேத்தை விட்டு காலி பண்ணிட்டு கப்பர்நகூமில் குடியிருந்தார். கப்பர்நகூமில் இருந்து கொண்டே நாடு முழுவதும் போய் ஊழியம் பண்ணார். அதனால கப்பர்நகூம் விசுவாசத்தின் பட்டணம். இந்த 3 பட்டணங்களுமே விசுவாசத்தின் பட்டணம் தான். நல்லா கவனிங்க. கப்பர்நகூம், கோரோசின், பெத்சாயிதா விசுவாசத்தின் பட்டணம். அதனால தான் அங்கே அநேக அற்புதங்கள் நடந்தது. அதுல சந்தேகம் இல்லை. விசுவாசம் இருந்தால் மட்டும் போதாது, மனம் திரும்புதலும் இருக்கணும். விசுவாசம் இருந்தால் அற்புதம் நடக்குது, மனம் திரும்பணும். அது ரொம்ப முக்கியம். அவங்க விசுவாசிச்சாங்க, அற்புதங்கள் நடந்துச்சு. ஆனால் மனம் திரும்பாம போயிட்டாங்க. அதனால அவர்களை எச்சரிக்கிறார். நியாய தீர்ப்பை குறித்து ஆண்டவர் எச்சரிக்கிறார். நீ விசுவாசிச்சா மட்டும் போதாது, அற்புதங்களை கண்டா மட்டும் போதாது, மனம் திரும்பணுமே என்று எச்சரிக்கிறார். அதனால அவர் 2 பட்டணம், ஒன்று கப்பர்நகூம், அவரே குடியிருக்கிற பட்டணம். இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமுக்கு வந்தபோது இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு ஒளி பிரகாசித்ததுன்னு மத்தேயு 4 படிக்கிறோம். வெளிச்சத்தை கண்டவர்கள், ஜீவ ஒளியை கண்டவர்கள், விசுவாசித்தவர்கள், அற்புதங்களை பெற்றவர்கள், அவங்க மேற்கூரையே பிரிச்சுக்கிட்டு திமிர்வாதக்காரனை இறக்குனாங்க. அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்கள், அப்படிப்பட்ட பட்டணம், அற்புதத்தை கண்டவர்கள். ஆனா என்ன செய்யல, மனம் திரும்பாம போயிட்டாங்க. இயேசுநாதரை அடிக்கடி பார்த்தவங்க. நான் இன்னொரு தியானத்தில் சொல்லியிருந்தேன். இயேசுநாதர் ஒரு விருந்து வச்சாரு. அந்த ஊர்க்காரங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு விருந்து வச்சு அவங்களுக்கு ஆண்டோடைய வார்த்தையை சொன்னார். இயேசுநாதரை தினந்தோறும் பார்க்குறாங்க. தினந்தோறும் பார்த்து அவர் பாதி நாள் அல்லது ஒரு கொஞ்ச நாள் அங்கே இருப்பார் இல்லையா. ஒரு நிறையா நாள் வெளியூர் ஊழியத்துக்கு போயிடுவார், மற்ற நாள் அங்கே இருப்பார். ஏசுநாதரை ரொம்ப பார்த்தவங்க கப்பர்நகூம் பட்டணத்துக்காரங்க தான். ஊழியத்துக்கு வந்த பிறகு 30 வயசு வரை நாசரேத்துக்காரங்க தான் இயேசுவை ரொம்ப பார்த்தாங்க. கப்பர்நகூம்காரங்க தான் இயேசு பிரசங்கம் பண்ணுறத ரொம்ப கேட்டவங்க. ஏசுநாதரை ரொம்ப அதிகம் சந்தித்தவங்க கப்பர்நகூம் ஊருக்காரங்க தான். பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருந்தாங்க, பக்கத்து தெருக்காரங்களாக இருந்தாங்க. ஏசுநாதர் கடைக்கு போயிருப்பார், ஜபாலயத்துக்கு போயிருப்பார். அங்கே எங்கள் ஜபாலயத்துக்காரரியா ஏசுநாதர், நாங்களாம் ஒரே ஜபாலயம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரே தெருயா, நாங்களும் ஏசுநாதரும் ஒரே தெரு, நான் எங்கள் பக்கத்து வீடு தான் ஏசுநாதர்னு சொல்லியிருப்பாங்க. விசுவாசிச்சாங்க, அற்புதங்களை கண்டாங்க, நான் மனம் திரும்பலை. அதனால மனம் திரும்புதல் ரொம்ப முக்கியம். இன்னொரு பட்டணம் பெத்சாயிதா. இந்த பெத்சாயிதா யாருடைய பட்டணம்னா பேதுருடைய பட்டணம். இயேசுவினுடைய பிரதான அப்போஸ்தலன், இயேசுவினுடைய ஊழிய வாரிசு பேதுரு. அப்பேற்பட்ட பேதுரு, அவனுடைய அந்திரேயாவினுடைய சொந்த ஊர். அந்த ஊர்ல இருந்து தான் நிறைய சீஷர்கள் இயேசுவுக்கு கிடைச்சாங்க. யோவான் யாக்கோபுடைய சொந்த ஊரும் பெத்சாயிதா தான். நிறைய சீஷர்களை உருவாக்கின ஊர் பெத்சாயிதா.
அந்த ஊரும் விசுவாசம் உள்ள ஊர் தான். அந்த ஊர்லேயும் நிறைய பேர் அற்புதங்கள் நடந்துச்சு. ஆனால் வலை கிளிய மீன் கிடச்சிது, படகு அமுல மீன் கிடச்சிது, பேதருடைய மாமி சுகமாக்கப்பட்டாள், அற்புதங்கள் நடந்துச்சு. ஆனால் அவங்களும் மனம் திரும்பலை. விசுவாசிச்சா மட்டும் போதாது, அற்புதங்களை கண்டால் மட்டும் போதாது, ஊழியம் செய்வதற்கு அநேகர் எழும்பினால் மட்டும் போதாது, மனம் திரும்ப வேண்டும். இன்னைக்கு மனம் திரும்பலை பற்றி நிறைய பேர் பேசுறது இல்லை. அற்புதத்தை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க, விசுவாசத்தை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க, ஆசீர்வாதங்களை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. நல்லது, அதை நான் வரவேற்கிறேன், ஆதரிக்கிறேன். ஆனால் மனம் திரும்புதலை பற்றி ஏன் பேசவில்லை? மனம் திரும்பாவிட்டால் ஐயோ அப்படின்னாரு. அந்த வார்த்தையை சொல்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு. அந்த ஐயோன்ற வார்த்தையை சொல்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு. ஆனா அதுதான் கசப்பான உண்மை. ஆண்டவரே, எங்களுக்கு மனம் திரும்புதலை தாரும். எங்கள் பட்டணத்திற்கு, எங்கள் தேசத்துக்கு, எங்கள் குடும்பத்துக்கு, எங்கள் சபை மனம் திரும்பட்டும். மனம் திரும்புதலை தாரும். ஆமென்.